பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது. 4 வேடங்களில் நடித்த ஹீரோக்கள் திரைப்படங்கள் தான் பார்க்க போகிறோம். பொதுவாக டாப் 5 திரைப்படங்கள் எந்த ஹீரோ திரைப்படங்கள் முதலிடத்தில் இருக்குன்னு தான் குறிப்பாக நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக பார்த்திங்கன்னா 4 வேடத்தில் ஒரு குறைய நடிகர் தான் நடிச்சிருக்காங்க. அதில் டாப் 5 திரைப்படங்கள் பார்க்கலாம். 5வது இடத்துல பார்க்க போகும் திரைப்படம் தான் மனதை திருடிவிட்டாய் என்ற திரைப்படம் 2001 வெளிவந்தது. இந்த திரைப்படத்தில் இயக்குனர் TR நாராயணமூர்த்தி, யுவன் சங்கராஜா இசையமைத்திருப்பார். கௌசல்யா, பிரபுதேவா, வடிவேலு, விவேக் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் ஒரு சூப்பர் திரைப்படம். தியேட்டரில் 100 நாள் ஓடி ஒரு கலக்கலான ஒரு காமெடி திரைப்படம். இந்த திரைப்படத்தில் வடிவேலு அவர்கள் 4 வேடத்தில் ஒரே ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருப்பார். அவர் மார்க்கர் இருக்காரா, பிரதர் மார்க்கர் இருக்காருன்னு சொல்லி ஒரு காமெடியாக பேசுவார். பேசிட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய பிரதரை பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரோல் டீசல் விற்கிற விலையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய பல்க் வச்சுருக்குன்னு சொல்லி ஒரு பில்டப் கொடுப்பாரு. பார்த்தீங்கன்னா அங்கே வடிவேலு மண்ணெண்ணையை வாங்கிட்டு போயிட்டு கீழே கொட்டிட்டு, ஐயோ இது இருந்தால் தான் எங்கள் குடும்பமே இருக்கும், இல்லைன்னா எங்கள் அம்மா திட்டுவாங்க, எங்கள் அப்பா திட்டுவாங்களே, ஐயோ என் லைஃபே போச்சே அப்படின்னு சொல்லி கதறி அழுதுகிட்டு இருப்பார். அது ஒரு காமெடியாக இருக்கும். படத்தோட வேறு லெவலில் கொண்டு நிறுத்தியிருக்கும் அந்த காமெடி சீனை பொறுத்த வரைக்கும். பொதுவாக மற்ற திரைப்படங்களோட கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வடிவேலு இந்த திரைப்படத்தில் தாறுமாறான ஒரு காமெடியாக கலக்கியிருப்பார். ஒரு டிஃப்ரெண்ட்டாக காரில் கடுக்கம் போட்டுட்டு வேகிட்ட ஃபீல் ஆகிடுறது, அந்த ஃபாரின் பொண்ணை கரெக்ட் பண்ணுறது, அந்த மாதிரி சீன்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அதில் பிரபுதேவாட்ட ஒரு சில விஷயத்தை சொல்லுவாப்புல, எங்கள் அம்மா டான்ஸ் ஆட எங்கள் அப்பா உட்காந்து பார்க்க, எங்கள் அண்ணன் வில்லு அடிக்க அப்படிங்கிற மாதிரி நான் விசில் அடித்து அதை பார்க்குற மாதிரி ஒரு சீன் வரும். பார்க்கல 4 பேரும் ஒரே ஒரு சீனில் ஒரே ஒரு கதாபாத்திரத்தில் 4 பேரும் நடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. படம் சூப்பராக இருக்கும். அந்த திரைப்படத்தில் வடிவேலோட காம்போ பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அவர் ஆட, ஒருத்தர் விசில் அடிக்க, ஒருத்தர் கரகாட்டம் ஆட, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு கரகாட்டம் இது மாதிரி ஒரு அண்ணன் மேலே அடிக்க, அப்பா ஆட, அந்த அளவுக்கு ஒரு கதைகளமாக படத்தோட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மனதை தெரிவித்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் திரையரங்கு ரசிகர் மட்டியில் பார்த்திங்கன்னா காமெடி கலக்கலான ஒரு காமெடியான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் இருக்கும். இந்த திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி ஒரு 100 நாள் ஓடிய ஒரு சிறந்த திரைப்படம். அடுத்த திரைப்படமாக 2வது திரைப்படமாக ராஜா என்ற திரைப்படம் 1972ஆம் ஆண்டு CV ராஜேந்திரன் இயக்கத்தில் வெளிவந்தது. MS விஸ்வநாதன் இசையில் நடிகர் திலகம், ஜெயலலிதா போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. ஒரு சூப்பரான ஒரு திரைப்படங்க. ராஜா என்ற ஒரு கதாபாத்திரத்தில் நம்ம ஒரு நடிச்சிருப்பார். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே JP சந்திரபாபு அவர்கள் 4 வேடத்தில் நடிச்சிருப்பார். ஒருத்தர் சோசியக்காரனும், ஒருத்தர் பைலட்டராகவும், ஒருத்தர் ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறாவும், ஒருத்தரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு போலீஸாகவும் நடிச்சிருப்பார். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம். 4 பேர் ஒரு கதாபாத்திரத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர் தம்பி சந்திப்பார். இல்லை இது இவன் இல்லை, இது அவன் இல்லை அப்படிம்பார். சோசியக்காரனை பொறுத்த வரைக்கும் போலீஸ் தேடிட்டு போவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு கதாபாத்திரத்திலும் இந்த திரைப்படத்தில் கலக்கியிருப்பார் JP சந்திரபாபு அவர்களை பொறுத்த வரைக்கும். அந்த பைலட்டராக வரும்போது ஹிந்தியில் பேசும்போது, அது என்னோட தம்பி, நாங்கள் 3 பேர் ஒருத்தரும் டிஃப்ரெண்ட்டாக இருப்போம், அது எங்கள் அம்மாவை தான் கேட்கணும் அப்படிம்பாப்பில். போலீஸ்காரை பொறுத்த வரைக்குமே நான் ஏட்டையாட்ட பேசுகிறது கிடையாது, பெரிய அதிகாரிகிட்ட பேசுகிறோம், நடிகர்கள்ட்ட பேசும்போது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அவர் பேசுகிற ஒவ்வொரு விஷயமும் இன்னொருத்தர் ஜோசியக்காரர் சல்யூட் அடிப்பார். சல்யூட் அடிச்சுட்டு ஐயோ நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி சூப்பராக இருக்கும். இந்த திரைப்படத்தை பார்த்திங்கன்னா திரையரங்கில் அந்த சமயத்தில் இன்னொன்று அண்ணா வந்துருனா எது இருந்தாலும் ஒருத்தர் வெகுளியான கேரக்டர், ஒருத்தர் மீசியை முறைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டரில் இருப்பார். போலீஸ் கதாபாத்திரத்திலையும் நல்லா சூப்பராக நடிச்சிருப்பார். அதில் பார்த்தீங்கன்னா வில்லங்கிட்ட அடி வாங்குற, பொட்டார்னு அடி வாங்கிட்டு திரும்ப லஞ்சமாக கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி சூப்பராக இருக்கும். அந்த திரைப்படத்தை நீங்கள் தேட்டரில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பிரமாதம். தேட்டரில் 100 நாள் ஓடி ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. அடுத்ததாக புரட்சித் தலைவர் அவர்களோட நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் பணக்கார குடும்பம். இந்த திரைப்படம் 1964ஆம் ஆண்டு TR ராமண்ணா இயக்கத்தில் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே சூப்பராக புரட்சித் தலைவர் MGR, நாகேஷ் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தில் நம்ம நாகேஷ் அவர்களை தான் 4 வேடத்தில் நடிச்சிருப்பார். நாகேஷ் அவர்களை சொல்லவே வேண்டாம். இந்த திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் தந்தை, ஒருத்தர் மகன் என தாத்தா, அந்த மாதிரி 3 கதாபாத்திரத்தில் சூப்பராக நடிச்சிருப்பாங்க. கல்யாணம் பண்ணி வச்சு அதில் ஒரு ஸ்கூட்டரை வாங்கிட்டு இதை மிதி ஸ்டார்ட் பண்ணுறா பாப்புன்னு சொல்லி படத்தில் பாடலும் சாத்திங்கன்னா பணக்கார திரைப்படம் தேட்டரில் 100 நாள் ஓடி வசூல் ரீதியாகவும் ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்தது. நாகேஷ் அவர்கள் இந்த திரைப்படத்தில் காமெடி நட்சத்திரமாக 4 பேரும் ஒரே சமயத்தில் சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஒருத்தர் தாத்தா, ஒருத்தர் அப்பா, ஒருத்தர் பிள்ளைங்க மாதிரி லைனாக உட்காருவாங்க. ஒருத்தரை பார்த்திங்கன்னா அந்த கல்யாண மண்டையில் குழந்தையாக கொண்டாந்து வைப்பாங்க. குழந்தையாக வைக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் குழந்தை நாகேஷையும் அந்த திரைப்படத்தில் பார்க்கலாம். பொதுவாக இந்த திரைப்படத்தில் 4 இடத்துல நடிச்சிருப்பாங்க. இந்த பணக்கார குடும்பமும் தேட்டர்லையும் சரி, பாடலும் சரி, படமும் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்தது. தேட்டரில் அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமாக ஒரு வரவேற்பு பெற்ற ஒரு சிறந்த திரைப்படமாக. குழந்தை நாகேஷை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சிரிப்பாக இருக்கும். அப்படியே கொண்டாந்து கீழே வைப்பாங்க, குழந்தையோட முகத்தை காட்டும். 4 இடங்களில் இந்த திரைப்படத்திலையும் நடிச்சிருப்பார். நாகேஸ்வரன் நடிப்பு ஃபுல் அண்ட் இந்த திரைப்படத்தில் ஒரு காமெடியாக ஒரு கலக்கலாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு திரைப்படமாக தான் அமைந்தது. பணக்கார குடும்பம் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா 1964 ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படமாக அமைந்தது. நாகேஷ் அவர்கள் குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருந்தாலும் 4 வேடங்களுக்கு பொருத்தமான
வெற்றிகரமான ஒரு திரைப்படமாக சூப்பர் டூப்பர் திரைப்படமாக அமைந்தது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திரைப்படங்களில் நாகேஷ் இணைந்து நடித்த திரைப்படங்களை, குறிப்பாக இந்த திரைப்படங்கள் 4 வேடங்கள். ஏன்னா நிறைய திரைப்படங்கள் எடுக்கலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுத்த திரைப்படங்கள். இந்த திரைப்படத்திலும் குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருப்பார். சூப்பராக இந்த திரைப்படம் பட்டி தொட்டிலாம் கலக்கிச்சு. அடுத்த திரைப்படமாக சொர்க்கம் 1970ஆம் ஆண்டு டி.ஆர். ராமண்ணா இயக்கத்தில் நடிகர் திலகம் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருப்பாங்க. கே.ஆர். ராஜா. இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா எம்.எஸ். வாசுவும் பார்த்தீங்கன்னா சச்சுவும் 4 வேடத்தில் நடிச்சிருப்பாங்க. எம்.எஸ். வாசுவை பொறுத்த வரைக்குமே ஒருத்தர் தந்தை, ஒருத்தர் வேலித்தனமான மகன், ஒருத்தரை பொறுத்த வரைக்கும் சன்னியாசியாக இருப்பார், ஒருத்தர் ரொம்ப சுச்சிதமாக இருப்பார், ஒருத்தர் வேற ஒரு கேரக்டரில், அந்த மாதிரி 4 பேர் 4 டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டரில் கொடுத்துருப்பாங்க. அந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க நாகேஷ் எல்லோரும் நடிச்சிருந்த படம் காமெடியான ஒரு திரைப்படங்க. தேட்டரில் அந்த அளவுக்கு ஒரு குதூகலமாக இருக்கும். படத்தில் ஒரு பாடலும் பார்த்திங்கன்னா அப்பாவை வச்சு காமெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. எம்.ஆர். வாசுவை பொறுத்த வரைக்குமே சூப்பராக பண்ணியிருப்பார். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் தேட்டரில் 100 நாள் ஓடி ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படமாக அமைந்தது. பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி வேறு லெவலில் ஒரு கொண்டாடப்பட்ட ஒரு சிறந்த படம். எம்.எஸ். வாசுவும் பொறுத்த வரைக்குமே இவரில் சச்சுவும் பொறுத்த வரைக்கும் 4 இடங்களில் ஒவ்வொரு கதாபாத்திரமும் அப்படி துல்லியமாக டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருப்பாங்க. அந்த சாமியார் மாதிரி இருப்பாங்க பாருங்கள், அதெல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு விஷயத்துலையும் அப்படியே நாகேஷோட காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பாப்புல. சில விஷயத்தில் நாகேஷ் சொல்லும்போது சச்சு சிரிக்கிறது, அந்த மாதிரி ஏகப்பட்ட கலக்கலான ஒரு குடும்ப திரைப்படம். இந்த திரைப்படமும் சூப்பராக ஓடிச்சுங்க. வசூல் ரீதியாக நல்ல கலக்கலான ஒரு திரைப்படம். வாசுவும் சச்சுவும் பார்த்தீங்கன்னா எம்.எஸ். வாசுவும் சச்சுவும் பொறுத்த வரைக்குமே டிஃப்ரெண்ட்டான கேரக்டரில் குழந்தை நட்சத்திரமாக ஒரு வெவிலித்தனமாக நடிச்சிருப்பாங்க. அதுவும் 4 கதாபாத்திரம் என்பது நடிக்கிறது பெரிய ஒரு விஷயம். இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டாக அமைந்தது. 4 இடத்துல. 1வது இடத்துல பார்க்க போகும் திரைப்படம் தான் மைக்கேல் மதன காமராஜர் என்ற திரைப்படம். 1990ஆம் ஆண்டு சங்கீத சீனிவாசராவ் இயக்கத்தில் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இசையானி இளையராஜா இசையமைத்திருப்பார். உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் மைக்கேல் மதன காமராஜர் என்ற 4 கேரக்டரில் 4 விதமாக நடிச்சிருப்பார். இதில் ரோபினி, குஷ்பு போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. ரூபினி ஊர்வசிலாம் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தில் போது ஒருத்தர் ஐயராக இருப்பார், சமையல்காரர், இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேடம், ஒருத்தர் வாட்ச்மேனு, அந்த மாதிரி இருக்கும்போது 4 பேர் ஒவ்வொரு இடத்துல சந்திப்பாங்க. 2 பேரும் சந்திக்கும் போது பார்த்திங்கன்னா படம் ஃபுல் அண்ட் ஒரு காமெடியான ஒரு திரைப்படங்க. இந்த திரைப்படத்தை மாதிரி எந்த ஒரு திரைப்படமும் அமையாது. அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு திரைப்படம் மைக்கேல் மதன காமராஜர். குஷ்பு காமராஜமும் உலகநாயகனோட காம்பவும் பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருப்பாங்க. அதை தொடர்ந்து நம்ம ஊர்வசியிலையும் பார்த்திங்கன்னா பாடலும் சூப்பராக அமைஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதைகளை கொண்ட உலகநாயகன் கமலஹாசன் அவர்களாக நடிக்க முடியும். 4 வேடங்களிலே மற்ற எந்த நடிகர்களுமே நம்ம பொதுவாக கம்பேர் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு துல்லியமாக நடிக்கக்கூடிய ஒரு நடிப்பின் நாயகன் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் மட்டும்தான். அந்த அளவுக்கு தரமாக நடித்து இந்த திரைப்படம் தியேட்டரில் 175 நாள் ஓடி வெள்ளி விழா கொண்டாடிய பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 25 லட்சம் கிட்ட சென்னையில் மட்டும் கலெக்ட் பண்ணியிருக்கு. பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக வேர்ல்டு லெவலில் தமிழ், கன்னடா பல மொழிகளில் இந்த திரைப்படங்கள் 8 கோடி கிட்ட அந்த சமயத்தில் கலெக்ட் பண்ண ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம். 4 பேரும் கிளைமேக்ஸில் ஒன்றா சந்திப்பாங்க. ஒவ்வொருவரும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இந்த திரைப்படத்தை மாதிரி எந்த ஒரு திரைப்படமும் அமையாது. 4 வேடத்தில் சூப்பர் டூப்பர் கூட்ட திரைப்படங்களே பார்த்தீங்கன்னா உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த மைக்கேல் மதன காமராஜர் என்ற திரைப்படம் தான். பாடலும் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி மிகப்பெரிய ஒரு ஹிட். டாப் 1ல் இந்த திரைப்படத்தை நம்ம சொல்ல முடியும், வேறு படமும் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக பார்த்தீங்கன்னா 4 வேடங்களில் நடித்த நடிகர்களோட திரைப்படங்களில் டாப் 5 திரைப்படங்கள்லாம் பார்த்தோம். எந்தெந்த திரைப்படங்கள் டாப் 5ல் இருக்கலாம்னு சொல்லி தான் குறிப்பாக மைக்கேல் மதன காமராஜர் அந்த திரைப்படத்தை அடிச்சுக்க எந்த திரைப்படமும் இருக்காது. அந்த அளவுக்கு பிரமாதமான திரைப்படங்கள். பொதுவாக புரட்சித் தலைவர் திரைப்படங்கள் இருக்கிறது, நடிகர் தலைவர் திரைப்படம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் தான் சிறு கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக உலகநாயகனோட திரைப்படம் தான் டாப் 5 திரைப்படங்கள் பார்த்தோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச டாப் 5 இல்லை 4 வேடங்களில் மற்ற நடிகர்கள் நடிச்சிருந்தால் அந்த திரைப்படத்தை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டாப் 5 திரைப்படங்களை பார்த்தோம். 4 வேடங்கள் நடித்த ஹீரோ யார் என்று. ஓகே.